என்னம்மா யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? திறந்து பாருங்க. இது எங்களுக்கு வேண்டியவங்க இல்ல. மாமலிகா, அது நம்ம உமா இல்ல. கண்டிப்பா வேற எங்கேயாவது உயிரோடு இருக்கும்லப்பா. எனக்கு அது போதும். இந்த ஒரு காரணத்துக்காக நான் வாங்கிக்கிட்ட மாதிரி மரத்த கோயிலுக்காக கிழிச்சிட்டு எடுக்கணும்ப்பா. தெரியாம பண்ணிட்டேன் சார். ஒண்ணுங்க தனியா போனா கலத்துவீங்களா? தொலைச்சு ஏமா வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக இப்படி கிளம்பி வந்துடுறதா? நீ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க தெரியுமா? உன் நல்ல நேரம் போலீஸ் அங்க சரியான நேரத்துக்கு வந்துச்சு. இல்லனா இந்த பசங்க உன்னை ஆந்திராவை தாண்டி கொண்டு போயிருப்பானுங்க. காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குமா, பார்த்து நடந்துக்க. சரிங்க சார். சரி, தாமரைக்கு போன் பண்ணிருக்கிறேன், இப்ப வந்துருவாங்க. இனிமேலாவது கவனமா இருமா, சரியா? சரி. உமா, வாங்க தாமரை, இவனுக்கு தான் உங்க ஃப்ரெண்ட கடத்த பார்த்தது. நீங்களா மனுஷங்களா? நீங்களா அக்கா தங்கச்சிகளோட பிறக்கல? அவங்களால இப்படிதான் பண்ணுவீங்களா? மேடம் மேடம், இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உங்க ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம். இனிமே அவங்கள பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அங்க போய் ஒரு சைன் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். இங்க ஒரு சைன் பண்ணுங்க மேம். வா. தாமரை, ஏன்டி இப்படி பண்ண? இத்தனை நாள் நீ என் கூட பழகுனதெல்லாம் பொய்யா?
அன்பா இருந்தது, பாசமா இருந்தது, இதெல்லாமே வெறும் நடிப்பு தானா? ஏண்டி ஏன் இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போன? என் மேல உனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுல்ல? தாமரை, அப்படியெல்லாம் சொல்லாத தாமரை. உங்களை எல்லாம் விட்டா இந்த உலகத்துல சொந்த பந்தன்னு சொல்லிக்க எனக்கு யாரு இருக்கா தாமரை? நீங்க எல்லாரும் தான் என் உலகமே. உங்களை நம்பாம வேற யாரும் நம்ப போற? மறுபடியும் போய் பேசாத. அப்படி என் மேல நம்பிக்கை இருந்திருந்தா எங்க எல்லாருமே இப்படி தவிக்க விட்டுட்டு இப்படி போயிருக்க மாட்டேன். நம்பிக்கை இல்லாம தானே எல்லாரும் விட்டுட்டு கிளம்பி போயிட்ட. நாங்கெல்லாம் எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? எங்க அண்ணன் மல்லிகா அண்ணா நாங்கெல்லாம் எவ்வளவு அழுதோம் தெரியுமா? தாமரை, நான் மட்டும் சந்தோஷமா கிளம்பி போயிருப்பேன் நினைக்கிறேன். பேசாதடி. உனக்கு கொஞ்சம் கூட ஏற்கங்கிறதே கிடையாது. நீ ஒரு கல்லுஜக்காரி. உனக்கு சரின்னு பட்டுட்டா போதும், அதை செய்யறதுக்கு நீ தயாரா இருந்துருவ. உன்னை நேசிக்கிறவங்கள பத்தி எல்லாம் உனக்கு கவலையே கிடையாது. அவங்க தவிப்பாங்களே துடிப்பாங்களேங்கிற அக்கறை எல்லாம் உனக்கு கிடையாது. சுயநலம், உடம்பு முழுக்க உனக்கு சுயநலம். தாமரை, ஓடி கிட்ட வராத. தாமரை, உன் பாசம் எனக்கு நல்லா தெரியும் தாமரை. உங்க அண்ணன் மல்லிகா, பாரி எல்லாரும் இவ்வளவு துடிச்சு போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் நிலைமையை யாராவது நினைச்சு பாத்தீங்களா? உலகத்திலேயே அடுத்து என்ன செய்ய போறேன்னு தெரியாத ஒரே ஜீவன் நான் மட்டும்தான். அடுத்து என்ன செஞ்சா சரியா இருக்கும்னு தெரியாத ஒரே ஜீவனும் நான் தான். நான் எட பக்கம் போனாலும் தப்பா இருக்கு, வல பக்கம் போனாலும் தப்பா இருக்கு. நான் அங்க இருந்தா கோகில் அக்காவுக்கு சங்கடம், இல்லாம போனா உங்க எல்லாருக்கும் சங்கடம். நான் யாரை சந்தோஷப்படுத்த முடியும்? நீயே சொல்லு. உள்ள அழுதுகிட்டே வெளியே சிரிச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை தான் விதிக்கப்பட்டிருக்கு தாமரை. எல்லா வழியும் பொறுத்துக்கிட்டு எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு தான் நான் வாழ்ந்தாகணும். என் மனசு வலிக்கிற மாதிரி எதுவும் சொல்லிடாத உமா, என்னால தாங்கிக்க முடியாது. நீ படுற கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். நான் மல்லிகா அண்ணன் எல்லாரும் சேர்ந்து கூடிய சீக்கிரம் இதெல்லாம் சரி பண்ணிடுவோம். தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு. அது வரைக்கும் இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத உமா, நான் உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். சரி தாமரை, இனிமே நீயே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் நான் எங்கேயும் போக மாட்டேன், சரியா? இல்ல, நீ இப்படி சொன்னா பத்தாது. என் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணு, அப்பதான் நம்புவேன். எதுக்கு தாமரை சத்தியம்லாம்? நான் போக மாட்டேன், என்ன நம்ப. என் தலை மேல வச்சு சத்தியம் பண்ணு, இல்லனா நம்பவே மாட்டேன். பண்ணு. இனிமே இப்படி கிளம்பி போக மாட்டேன், இது சத்தியம். போதுமா? அழாத, வா போலாம். உமா, உமா, என்ன உமா இப்படி பண்ணிட்ட? அப்போ என்ன அம்மான்னு கூப்பிட்டதெல்லாம் வெறும் பொய்யா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இங்க வந்திருக்கலாம்லமா, ஏமா இப்படி பண்ண? உமா, உங்க கூட நாங்க எல்லாருமே இருக்கோம். நீங்க தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நாங்களே ஏற்பாடு பண்ணிருப்போம்ல.
ஏன் இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க? என்னங்க, இனிமே உமா எங்கேயும் போக மாட்டாங்க. நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்படியாம்மா? ஆமாம்மா, இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேம்மா. ரொம்ப சந்தோஷமா. உமா, நீ மேல போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு. நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ம். ம். தாமரை, தாமரை, தம்பி, என்ன விமல், என்னாச்சு? தாமரை எங்க பாரு. என்ன தம்பி, என்ன ஆச்சு? தாமரை எங்கன்னு கேட்டேன். என்னப்பா? என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். எங்க அக்கா மொத்தம் பைத்தியக்காரங்க வெளில அனுப்பிச்சலாம் பாக்குறீங்களா? என்ன? அவளை மறுபடியும் மனநல காப்பாத்தி அனுப்பலாம் நினைக்கிறீங்களா? ஏன் விமல், ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏங்க, அந்த உமா தான் போனால, அவ எங்கேயாச்சும் போய் தொடர்ந்து விட்டு தொலைச்சிக்க வேண்டியதானங்க. எதுக்குங்க, எதுக்கு இப்படி அலையறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் பத்திரிக்கை விளம்பரம்னு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு தெரிய பிடிச்ச அவளை இங்க இழுத்து வரீங்க? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த உமா திரும்பி இந்த வீட்டுக்கு வர என்னங்க அவசியம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. உங்க எல்லாரும் மனசு தெளிவா ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனால எங்க அக்கா பழைய நிலைமைக்கு போயிடணும். எங்க அக்கா திருப்பி கொண்டு அதை காப்பாத்துல விட்டுட்டு உங்க அண்ணனே அந்த உமாவை சேர்த்து வாழைக்குன்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப கல்யாணம் காத்துட்டு இருந்த மாதிரி எங்க அக்கா எப்ப சாவான்னு நீங்களே காத்துட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? என்னாச்சுங்க உங்களுக்கு? உங்களுக்கு அவங்க அக்கானா அவங்க எனக்கு அண்ணி. நீங்க அவங்க மேல அன்பு வச்சிருக்கிற மாதிரி தான் நாங்களும் அன்பு வச்சிருக்கோம். உங்களுக்கு மட்டும் தான் அவங்க மேல அக்கறை இருக்கிறதா நினைச்சுக்க வேணாம். ஆமா, அக்கறை இருக்கவங்க பண்ற காரியமா அது. சும்மா நாடகம் போடாதீங்க தாமரை. அவ ஓடி போனா அப்படியே போன விட்டு தொலைக்காம தேடி பிடிச்சு கொண்டா சேர்த்து வச்சிருக்கீங்க. நீங்க அக்காவை நேசிக்கிறீங்க, நான் நம்பணுமா? விமல், என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? சும்மா நாடகம் அதுவும் பேசிட்டு இருக்கீங்க. தம்பி, என்ன தம்பி இது? எல்லார்கிட்டையும் மரியாதையா பேசுற புள்ள நீங்க. இப்படி அனாவசியமா வார்த்தையை விடலாமா? விமல், அவ முன்ன மாதிரி எனக்கு ஃப்ரெண்டா மட்டும் இருந்தா நானும் போட்டோன்னு விட்டுருப்பேன். இப்ப அவ கழுத்துல தாலி இருக்கு. அது என் அண்ணன் கட்டின தாலி. அவ என் அண்ணனோட வாழ்ந்திருக்கா. அவ வாழ்க்கை சிக்கலாகிறதுக்கு காரணமே நாங்க தான். அப்படி இருக்கும்போது அவ போனா போட்டுன்னு விட முடியாது. அப்படி ஒரு காரியம் பண்ணா அந்த பாவம் நம்ம யாரையும் சும்மா விடாது. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எங்க அக்கா சாவுன்னு சொல்றீங்களா? எங்க அக்கா சாவுனுங்கிறதுக்காக தான் அவளுக்கு ஒரு சக்கரத்தை தேடி பிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்களா? விமல், என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுச்சா? எதுக்கு இப்ப முட்டாள்தனமா பேசுறீங்க? ஏய், யார் நீ முட்டாள்? யாரை பார்த்து முட்டாள்னு சொல்ற? என்னடி ரொம்ப வாய் நின்னுட்டு போகுது? ஒண்ணா பேச விடுறது அப்படி. என்ன கை ஓடிக்கிட்டு? நான் என் பொண்டாட்டி அடிக்கிறேன். இதுல தலையில வச்சுக்காதீங்க. விமல், எதையுமே புரிஞ்சுக்காம ஏன் இப்படி காட்டுமிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க? எது காட்டுமிராண்டித்தனம் சொல்லுங்க பாரு. எது காட்டுமிராண்டித்தனம்னு கேக்குறேன். உங்க தங்கச்சி புருஷனுக்கு இன்னொரு பொண்ணை கட்டி வைக்கலாமா? எதுக்குங்க? எங்க அக்கா ஒரு சக்கரத்தை கொண்டு வந்து குடும்பம் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க தான் காட்டுமிராண்டி. நீங்க பண்றதா காட்டுமிராண்டித்தனம். பாருங்க விமல், இப்படியே பேசிட்டீங்கன்னா அப்புறம் மரியாதை இருக்கா சொல்லிட்டேன். டேய் பாரி, நீ கொஞ்சம் சும்மா இருடா. என்ன விமல் தம்பி இது? எல்லாரும் ஒத்துமையா தானே இருந்துட்டு இருக்கோம். எல்லாருமே சேர்ந்து தானே கல்யாணத்தை பண்ணி வச்சோம். இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மொத்தமா தூக்கி பழிய போடுறீங்க. எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் தம்பி. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தாங்க இருக்கு. அந்த உமா இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவன் எங்கேயாச்சும் போய் தொலைட்டோம். அந்த பேச்சுக்கு இடமே இல்ல விமல். உமா இங்கதான் இருப்பா. எங்க அண்ணிகிட்ட பேசி நாங்க அவளை சேர்த்து வைப்போம். அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம செய்ய வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அதான் நான் சொல்ல,
எங்க அக்காவை சாகடிக்கணும். என்ன ஐயோ, அவ்வளவுதானே உங்க நோக்கம்? 2 பேரையும் சேர்த்து வைப்பேன்னு சொல்றதெல்லாம் பொய்யுங்க. அவளுக்கு டென்ஷன் ஏத்தி எங்க அக்கா சாகடிச்சிட்டு அந்த உமா அவங்க அண்ணனோட வாழ வைக்கணும். அவ்வளவுதானே? எங்க அக்கா உங்க எல்லாரும் சண்டை போட்டதுக்கு பழிக்கு பழி வாங்குறீங்களா? நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க விமல். உமாவை எங்கால கைவிட முடியாது. அவ எங்க கூட தான் இருப்பா. எங்க அண்ணி சம்மதத்தோட எங்க அண்ணனோட அவளை சேர்த்து வைப்பேன். இந்த முடிவுல இருந்து நான் எப்பவும் பின் வாங்கவே மாட்டேன். ஓஹோ, குடும்பத்தோட அவ்வளவு தீர்மானமா இருக்கீங்களா? அப்ப நான் சொல்றதை கேட்டுங்க. அந்த உமானால எங்க அக்காவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, இந்த குடும்பத்துல யாருமே நிம்மதியா இருக்க மாட்டீங்க. அதை மட்டும் தெரிஞ்சுங்க. எங்கிட்டே சவால் வர்றீங்களா? இனிமே இந்த விமல் யாருங்கிறத காட்டுறேன். ஏய் வாடி. தம்பி தம்பி கோவப்படாதீங்க, நில்லுங்க தம்பி. உமா, நீயே அழுதுட்டு இருக்க? அன்னைக்கு கடற்கரையில என்ன பார்த்தப்ப என்ன அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம்ல தாமர. எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த? என்னால உங்களுக்கு இப்ப எவ்வளவு கஷ்டம். எல்லாமே என்னால தானே. நான் இந்த வீட்டுக்கு வந்து உன் குடும்பத்தையே பிரிச்சுட்டேனே தாமர. என்ன உமா இது? இந்த மாதிரி பல பிரச்சனைங்க நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல உமா. எல்லாம் சரியாயிடும். நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒண்ணா இருப்போம். நீ எதுக்கும் கவலைப்படாத. விமல் உன் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு. இப்போ என்னால உன்னை அவர் எப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு பாரு. என்ன அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே தாமர. உமா, எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரலாம். யார் வேணாலும் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போலாம். ஆனா எது சரியோ, எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுல இருந்து நம்ம பின்வாங்கவே கூடாது. அதுல பிடிவாதமா இருந்தாதான் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும். இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டதுதான். நீ நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் கடந்து போகும். உட்காரு, வா, அழாத. என்னங்க என்னங்க என்ன இப்படி தூங்க விட்டுட்டீங்க? ஐயோ, மணி 6 ஆகுது. ஐயோ, நான் எப்படி அசந்து தூங்குனேனே தெரியலையே. நீங்க என்ன இப்படி பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கிளம்பி போய் உமாவை எங்கேயாவது தேட வேண்டியதானே? சரி, நீங்க கிளம்பி போங்க. நான் ஒரு பக்கம் போய் தேடுறேன், நீங்க ஒரு பக்கம் போய் தேடுங்க. இன்னைக்கு உமாவை கண்டுபிடிக்காம விடக்கூடாது. என்ன? என்னங்க, தாமரைக்கு ஒரு போன் பண்ணி உமா பத்தி தகவல் தெரிஞ்சதா? அவ ஏதாவது போன் பண்ணலான்னு கேளுங்க. நான் போய் முகம் கழுவிட்டு வந்துடுறேன். என்ன? தாமர, அண்ணே, நம்ம உமா கிடைச்சிட்டா. தாமர, தாமர, உமா கிடைச்சிட்டாளா? நம்ம உமா கிடைச்சிட்டாளா? தாமர, உமா எங்க பாருங்க? பகல் முழுக்க அவ எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருந்திருக்கா. நைட் ஏதோ பொம்பளைங்களை கடத்திட்டு போற கும்பல் கிட்ட போய் மாட்டிட்டு இருந்திருக்கா. நல்லவேளை அந்த சமயத்துல அங்க வந்த போலீஸ் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்ததை பார்க்கும்போது என் மனசே வலிச்சிருச்சுன்னு. என்னங்க?
ஏங்க உமா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? கோயிலா ஆ. உமா கிடைச்சிருச்சா? என்னது உமா கிடைச்சிட்டாளா? அம்மா மகமாயி என் வயித்துல பாலை வாத்துட்ட. சீக்கிரமாவே என் குடும்பத்தோட உன் சன்னிதானத்துக்கு வர. ஏங்க நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமாங்க? நான் உமா மேல உண்மையான அன்போடையும் பாசத்தோடயும் இருந்தது எனக்கு தாங்க தெரியும். ஆனா ஊரு என்ன பத்தி என்ன பேசும்? நான் ஏதோ உமாவை கொடுமைப்படுத்திட்டேன், அதனாலதான் வீட்டு விட்டு போயிட்டு பேசுவாங்க. நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? அப்பா, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்க போன் கொடுங்க, நான் உமா கிட்ட பேசுறேன். ஹலோ உமா. அண்ணி, நான் தான். உமா தூங்கிட்டு இருக்கா, ரொம்ப அசதியா இருக்கா. நான் தான் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். சரி சரி தூங்கட்டுமா? பாவம், அசதியா தான் இருக்கும். அவ மட்டும் என்ன சந்தோஷமாவா வீட்டு விட்டு போயிருக்க போறா? சங்கடப்பட்டுக்கிட்டே தான் போயிருப்பா. அவளுக்கு அசதியா தான் இருக்கும். அவ நல்லா தூங்கட்டும், நீ போய் தொந்தரவு பண்ணிடாத. நான் நேர்ல வந்து அவகிட்ட பேசிக்கிறேன். ம். சரிம்மா. என்னங்க, நாம தாமரை வீட்டுக்கு போயிட்டு வரலாம், கிளம்புங்க. ஏன் கோயிலா உமா இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கு, தூங்கி எந்திரிக்கணும்னு தாமரை சொல்லுதுல, இப்ப எதுக்கு நம்ம அங்க போய்கிட்டு? ஆட, என்னங்க பெரிய ரெஸ்ட்? 1/2 மணி நேரம் தூங்குனா பெரிய ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆயிடுமா? நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்த உமா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், நீங்க வரமாட்டேங்கிறீங்க. என்ன விஷயம் பேசணும்? ஏங்க, கையோடு போய் உமா கழுத்துல தாலி கட்டினவ யாருன்னு விசாரிச்சு உமாவை அவங்க கூட சேர்த்து வச்சிருந்தாங்க மறுவேளை. நீங்க முதல்ல கிளம்புங்க போலாம். என்னங்க கோயிலா என்ன கோயிலா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இப்பதான் உமா நிம்மதியா வந்து சேர்ந்துருக்கு, அது கூட பொறுக்கலையா? உங்களுக்கு என்ன தெரியும்? நாளைக்கு 4 பேர் என்ன பார்த்துல கேள்வி கேட்பாங்க. ஏன் கோகிலா, நீ இருந்துமா உமாவை அவ புருஷன் கூட சேர்த்து வைக்கலன்னு என்னெல்லாம் ஊர்ஜன கேவலமா பேசும்? கோயிலா அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பேசாம இரு. கோயிலா என்ன கோயிலா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இப்பதான் உமா நிம்மதியா வந்து சேர்ந்துருக்கு, அது கூட பொறுக்கலையா?